ஆகஸ்ட் 24, 25 பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறும் என்று இந்து அறநிலையத்துறை அறிவித்திருக்கிறது. ஆகஸ்ட் 24, 25 பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறும் என இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். ஆகஸ்ட் 24, 25 பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறும் என இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், முத்தமிழ் முருகன் மாநாடு தொடர்பாக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? 2024 ஆகஸ்ட் 24 மற்றும் 25 தேதிகளில் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டு நிகழ்வுகளை அறிந்து கொள்வதற்கு பங்கேற்கக்கூடியவர்கள் பதிவு செய்வதற்கும் அதே போன்ற ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிப்பதற்காக தனி இணையதளம் தொடங்கப்பட்டிருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை என்பது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கடந்த பிப்ரவரி மாதம் என்பது ஒரு ஆலோசனை கூட்டம் என்று இந்து அறநிலையத்துறையில் நடைபெற்றது. அப்போது முருக பக்தர்கள் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அனைத்துலக முத்தமிழ் மாநாடு நடத்தப்படும் என முடிவெடுக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் தான் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரியவர்கள், ஆன்மீக அன்பர்கள், முருகனுடைய பக்தர்கள் பெரு எண்ணிக்கையில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகள் செய்வது, விழாக்கள் மேற்கொள்வது, ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிப்பது, வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பிரமுகர்களை வரவேற்பது என அனைத்துக்குமான பணிகள் என்பது இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதில் குறிப்பாக 2024 ஆகஸ்ட் 24, 25 தேதிகளில் பழனியில் நடைபெற இருக்கக்கூடிய அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் அறுவடை வீடுகள், புகழ்பெற்ற முருகன் திருக்கோயில்களுடைய கண்காட்சி அரங்கு, ஆராய்ச்சி கட்டுரைகள் வாசிப்பதற்கான அரங்கம், மக்கள் அனைவரும் தாமே வழிவிடும் வகையிலான வேல் கோட்டம் என முருகப்பெருமானுடைய பெருமைகளை பறைசாற்றக்கூடிய வகையில் மாநாடு அமைக்கப்படும் என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு சமய பெரியவர்கள் உரைகள், ஆன்மீக சொற்பொழிவுகள், இசை, பக்தி பட்டிமன்றம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றன. மாநாட்டிற்கு வெளிநாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்தும் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கலாம் எனவும், அதே போல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இவை அனைத்திற்குமான பதிவு செய்வதற்கு, அதே போன்ற ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிப்பதற்காக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024.com என்ற தனி இணையதளம் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வடிவமைக்கப்பட்டிருப்பதால் எவ்வித சிரமம் இல்லாமல் உலக தமிழர்கள் அனைவரும் பதிவு செய்து கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த இணையதளத்தை இந்து சமய அறநிலையத்துறை ஆலோசனை குழு உறுப்பினர்கள் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். அதே போன்ற 15/7/2027 தேதிக்குள் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிப்போர் விரும்பக்கூடியவர்கள் தெரிவிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கானது இன்று முதல் தொடங்கப்படும். இதற்கான பதிவு என்பது இன்று முதல் தொடங்கி 15/7/2024 தேதிக்குள்ளாக ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த இணையதளத்தை வைத்துக் கொண்டு முன்பதிவுகள் செய்த வேண்டும் எனவும் இந்து சமய அறநிலையத்துறையானது கேட்டுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.